மக்களே, நான் உங்கள் முகமது வசீம் பேசுகிறேன். இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன்னா, ரெடிஸ்லேருந்து ஒரு 23 கிலோமீட்டரில் செம்பேடுன்ற வில்லேஜில் இருக்கேன். செம்பேடு எங்கே இருக்குன்னா, ரெடிஸ் டு திருவள்ளூர் போகிற ரோட்டில் தாமரைப்பாக்கம் கூட்டூர் வரும். அந்த தாமரைப்பாக்கம் கூட்டுரோடில் உங்களுக்கு 4 ரோடு கனெக்ட் ஆகுது. ஒன்று திருவள்ளூர், ஒன்று திருநென்றூர், ஒன்று பெரியபாளையம். நல்ல பிக் ரொம்ப பெரிய ஜங்ஷன் அது. அங்கேருந்து நிறைய இடங்கள் போகுது வண்டி. ஆவடி போகலாம், அம்பத்தூர் போகலாம். தாமரைப்பாக்கிலேருந்து திருநூறு போய்ட்டு லெஃப்ட்டு நீங்கள் ஆவடி போயிடலாம், அம்பத்தூர் போகலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரெடிஸ்லேருந்து ஒரு 3 to 5 கிலோமீட்டரில் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணுன்னா, வீட்டு மனை பிளாட்டாக இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபா 2500 போயிட்டுருக்கு. அந்த சர்க்கிளில் ஃபார்ம் லேண்ட் வாங்கினீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 500 to 800 ருபீஸ் இருக்குது. இப்போது நம்ம நிற்கிற இடத்துல ஒரு 23 கிலோமீட்டர் வரும். ரெடிஸ் டு தாமரைப்பாக்கம் 17, நெக்ஸ்ட்டு ஒரு 2.5 கிலோமீட்டர் பகல்மேடு, அப்புறம் 3 கிலோமீட்டர் செம்பேடு. டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரம் வரதுனால ப்ரைஸ் இங்கே ரொம்ப சீப் இருக்குது. ஒரு சென்ட் 70,000 தான், ஒரு ஏக்கர் 70 லட்சம். அதே ரெடிஸ்லேருந்து 5 கிலோமீட்டர்னா ஒரு ஏக்கர் 3 கோடி. ஒரு ஏக்கர் 3 கோடி எங்கே இருக்குது, ஒரு ஏக்கர் 70 லட்சம் எங்கே இருக்குது. தூரம் வந்ததுனால கம்மி இருக்குது. இதே நீங்கள் திண்டிவனம் போகிறீங்களா, ஏக்கர் 30 லட்சம் கிடைக்கும். ஆனால் போகிறதுக்கு 3 hour ஆகும். இது மெட்ராஸில் உள்ள யாருமே, உதாரணமாக மெட்ராஸில் முக்கியமான ஏரியா அண்ணா நகர், நுங்கம்பாக்கம், கொளத்தூர், மொகப்பேர், இங்கே உள்ளவங்க வீக்கெண்டு வந்து ஒரு என்ஜாய் பண்ணணும், எனக்குன்னு ஒரு 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 1/4 ஏக்கர் இருக்கணும், 1/2 ஏக்கர் இருக்கணும், அதில் சின்னதாக வீடு கட்டிக்கிறேன், ஒரு சுற்றி க்ரீனிஷாக ட்ரீஸ் வச்சுக்கிறேன். எப்படி ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மக்கள் தொகை தமிழ்நாட்டில் கம்மியாக இருந்தாங்க. ஒரு வீடுனா சுற்றி மரங்கள் இருக்கும், வாழை மரம், மேங்கோ மரம்லாம். இப்போ சிட்டி லைஃப்பில் அது முடியல. புஞ்ச இடம் ஃபுல்லாக க்ரீனிஷ் பாருங்கள். உங்களுக்கு யாருக்காவது விவசாயம் பண்ண ஆசையா, வேர்களில் வைக்கணும், ஒரு 1/2 ஏக்கர் வாங்கி பண்ணுங்க, அது ஒரு ஹாபியாக பண்ணுங்க. ரொம்ப கிட்டுங்க, திருப்பி சொல்கிறேன், ரெடிஸ்க்கு ரொம்ப பக்கம். 20 minutes, ½ hour வந்துடலாம். நீங்கள் அண்ணா நகர்லேருந்து கொளத்தூர்லேருந்து பாரிஸ் போனீங்கன்னா பஸ்ஸில் போனால், கவர்மெண்ட் பஸ்ஸில் போனாலே 45 minutes 1 hour ஆயிரும். இது உங்களுக்கு காரு, சொந்தமாக கார் பைக்கில் வந்தீங்கன்னா மெட்ராஸ் சிட்டிலேருந்து எங்கே வந்தாலும் 45 minutes 1 hour ஓடி வந்துடலாம். ரெடிஸ்லேருந்து ½ hour வந்துடலாம். அப்போது இவ்வளோ கிட்டக்க ரேட்டும் ரீசனபுளாக கிடைக்குதுங்கும் போது ஏன் மிஸ் பண்ணுறீங்க? நான் பிஸ்னஸ்க்காக சொல்லலை, ஒரு தடவை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கள். பாய் சொல்கிற தூரம் கரெக்டாக, ரேட்டு கரெக்டாக நீங்கள் பாருங்கள். வாய்ப்பு மிஸ் பண்ணாதீங்க. மொத்தம் 5 ஏக்கர் தான், வெறும் 15 பிளாட் தான் போட்டிருக்கோம். 1/4 ஏக்கர் எல்லாம் 1/4 ஏக்கர் தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் குழில் வரும், உதாரணமாக 30 சென்ட்டு அப்படி வரும். இல்லை சில பேர் எனக்கு பெருசாக வேணுங்க அப்படின்னா நாங்கள் ஒரே நேரத்தில் 2 பிளாட் கொடுத்துறோம், 50 சென்ட் வந்துடும். தயவு செஞ்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 30-40 வருஷம் முன்னாடி மாதவரம் சர்க்கிள் பூரா மாந்தோப்பு நிறையா இருந்துச்சு. லேண்ட்லார்டு வந்து தோப்பாக வச்சுருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை ஜாஸ்தியாக, குடியிருப்பு ஜாஸ்தியாக என்னாச்சு, எல்லாம் வீட்டு மணி ஆயிடுச்சு. ஒரு 25-30 வருஷம் முன்னாடி மாதவரம் சர்க்கிளில் ஒரு சதுரடி 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா. 30 வருஷம் முன்னாடி. ஒரு 5 வருஷம் முன்னாடி 5000 ரூபா, 6000 ரூபா. இன்றைக்கி 9000, 10,000. கேட்டால் மெட்ரோ வச்சுக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, மாதவரம் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், எல்லாம் மாந்தோப்பு தான் அதிகமாக இருந்துச்சு. அதே இப்போ வீட்டு மணி ஆயிடுச்சு. அப்போ இது இப்போதைக்கு விவசாய இடம், பயிர் வைக்கலாம், செடி வைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் 5-10 இயர்ஸில் என்ன ஆகும்? ரேட் அப்ரிசியேஷன் ஆகும். நீங்கள் உங்களுக்கு என்ஜாய் பண்ணவும் வசதி கிடைக்கிது, ரேட்டும் அப்ரிசியேஷன். என்னன்னா கிட்டக்க, நான் திண்டிவனம் விழுப்புரம் சொத்து சொல்லலை. ஸ்க்ரீன் நம்பர் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஐடியா வரும். நன்றி.